பாக்யராஜுடைய மரணத்தை தொடர்ந்து அவருடைய சிஷ்யனான பாண்டியராஜ் அவர்களுக்கு நேற்று காலையிலிருந்தே உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருப்பதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பாக்யராஜுவின் உதவி இயக்குனராக ஒருவர் பார்த்திபனிடம், நீ யார், நீ எதுக்கு இதெல்லாம் முன்ன நின்று செய்து கொண்டிருக்கிற, நீ என்ன பாக்யராஜ் மகனா, உனக்கென்ன உரிமை இருக்குது, யாரும் நெருங்கி விடாமல் எல்லா அட்டனன்ஸுமே எடுத்துக்கிறாயே, உனக்கு சீக்கிரம் சாவு வரும், உன் சாவுக்கு யாருமே வரமாட்டாங்க, எனக்கு ஹார்ஷனாக வார்த்தைகளை சாபமிட்டு பார்த்திபனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்த்திபன் ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறாரு. தற்போது இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் அந்தகன் கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. பிரபல சேனல் ஒன்றுக்கு பேடி தந்துள்ள அந்தகன், பார்த்திபனுடைய அந்த பதிவை நானும் பார்த்தேன், உன்னுடைய சாவுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டா என்று ஒரு நபர் விமர்சனம் முன்வைக்கிறார். ஏனென்றால் கண்டிப்பாக அவர் முறையில் ஒரு தவறான நபராகத்தான் இருக்க முடியும். பார்த்திபனை விமர்சிப்பதற்கு அவங்களுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தனது குருநாதர் மறைந்து விட்டார் என்ற காரணத்தினால் ஒரு நபர் ஆத்மார்த்தமாக அங்கு வேலை செய்கிறார். அதை ஒரு விளம்பரமாக பார்க்குறாங்க. பார்வையில் தான் தவறு இருக்கிறது. பார்த்திபன் பொறுத்தவரை இவ்வளவு காலம் பாக்யராஜ் சாரை எங்கேயுமே போய் பார்க்கவே கிடையாது. அல்லது குறித்து பேசவோ இறந்துவிட்டு அன்று அந்த சாவுக்கு வந்து மட்டும் அவ்வளவு சீன் போட்டாலும் நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயமானது. ஆனால் எனக்கு தெரிந்தது, பார்த்திபன் எந்த மேடையிலுமே ஏறினாலும் தன்னுடைய குருநாதரை பற்றி 2 வார்த்தைகள் பேசாமல் கீழே இறங்க கிடையாது. அப்படி எந்த நேரமும் தன்னுடைய குருநாதன் பெருமையை பல இடங்களில் பதிவு செய்து கொண்டு வருகிறார். ஒரு நபர் அவருடைய மரணத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்து அங்கு வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வது என்பது உண்மையானது, ஆத்மார்த்தமானது. அதை வேறொரு பார்வையில் பார்க்குறாங்க, நபரைத்தான் தவறாக பார்க்குறாங்க. விமர்சனம் என்பது ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு வார்த்தை இருக்கிறது. நீதான் பாக்யராஜை பெற்றாயா, நீதான் வளர்த்தாயா, எல்லா காரியங்களையும் நீ அங்கே முன்னின்று செய்கிறாய் என்று மெசேஜ் அனுப்பியது சொல்கிறாங்க. அவங்களும் பாக்யராஜ் உதவி இயக்குனர் தானே, அப்படி என்றால் நீ அந்த வேலை செய்ய வேண்டியதானே, உன்னை இங்கு யார் தடுத்தது? அங்கு பல பேர் ஓடியது, வேலை பார்த்தாங்க, அதில் பார்த்திபன் ஒருவர், அவ்வளவுதான். உள்ளபடியே உனக்கு அக்கறை இருந்திருந்தால் பார்த்திபன் இடத்திலிருந்து நீயும் அதை செய்திருக்க வேண்டியது. உன்னால் யாரும் தடுத்திருக்க முடியாது. எல்லா இடங்களையும் யாராவது ஒருவர் நமக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டது என்று நினைத்து பார்த்திபன் அளவு கடந்த மரியாதை ஒருவரிடம் வைத்திருந்ததால் அவருடைய மறைவு நடந்த நேரத்தில் அங்கே போய் நிற்பது யாராலும் சொல்லிவிடக்கூடாது. யோசிக்க தோன்றினால் செய்ய முடியும். அதனால் தான் நாமே செய்ய வேண்டும். இல்லை என்றால் செய்கிறார்களோ அனுமதிக்க வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாமல் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டதான் கேவலமானது. பாண்டியராஜனை பொறுத்தவரை அவர் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. அவருக்கு பார்த்திபன் ஏதோ பெரிய அளவில் வாய்க்கால் வரப்பு சண்டையெல்லாம் கிடையாது. அவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். அதனால் தான் பாண்டியராஜன் அப்படி சொல்லியிருப்பது 100% வாய்ப்பாக இருக்கிறது. சமீப காலமாகவே நேற்று காலையில் வந்த செய்தி பார்த்தீங்கன்னா, பாண்டியராஜ் அவர்கள் தன்னுடைய குருநாதர் இறந்த துக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் மன கவலையில் இருப்பதனால அடிக்கடி அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. அது முற்றிலும் வதந்தி என்று அவருடைய மகன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.